வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நத்திங் ஃபோன் 2A யூசர்ஸ்க்குலாம் 2A ப்ளஸ் யூசர்ஸ்க்குலாம் ஏன்னா 2A யூசர்ஸ்க்கு தான் இருக்கலே ஃபஸ்ட்டு பீட்டா வந்துச்சு நத்திங் OS 3. அதே சமயம் அதை ஃபாலோ பண்ணி நத்திங் ஃபோன் 2க்கு வந்துச்சு. இப்போ 2A ப்ளஸ் யூசர்ஸ்க்கும் கிடச்சிருக்கு. ஸோ 2A ப்ளஸ் யூசர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணலாம். அதே சமயம் CMF ஃபோன் 1 அதுக்கும் இருக்குது பீட்டா. ஸோ யாரெல்லாம் நத்திங் OS 3 ஆல்ரெடி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, அது மட்டும் இல்லாமல் கேலரி ஆப் அதுவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? ஓகே, ஸோ அதான் 2A ப்ளஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணணும்னா ஒன்றும் இல்லைங்க, எப்பயும் மாதிரி தான் உங்கள் கம்யூனிட்டி பேஜில் போய்ட்டு நீங்கள் அவங்களோட போஸ்ட் பார்க்கலாம். பீட்டாவை பற்றி போஸ்ட் போட்டிருப்பாங்க, அதில் கண்டிப்பாக ஒரு ஆப்பும் இருக்கும். ஸோ அந்த ஆப் மூலமாக நீங்கள் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா பேக்கேஜ், லேட்டஸ்ட் பீட்டா பேக்கேஜ் என்னவோ உங்கள் ஃபோனுக்கானதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியும். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் ஆப் மூலமாகவே நம்மளால் பண்ண முடியும். அந்த ஆப்பை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் பீட்டா பில்ட் எங்கேருந்து நீங்கள் சோர்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சிம்பிளாக பண்ண முடியும். எல்லாமே அதாவது சைட் லோடிங் ப்ராசஸ்லேருந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் வித் த ஹெல்ப் ஆஃப் தட் பர்டிகுலர் ஆப். அவ்வளோதான். ஓகே ஃபைன். ஸோ ரைட்டு. ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட் கமெண்ட்குள்ளே போகலாமா? சூர்யா அப்படிங்கிற நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, கூகுள் பிக்சல் 4XL 2024 வாங்கலாமா? பார்க்க போனால் 2025 வந்துருச்சு. 4XL வாங்கலாம் ப்ரோ, பட் நம்ம ஊரில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 64GB மாடல் தான் கிடைக்கும். நீங்கள் 128GB மாடல் போயிட்டீங்கன்னா ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ அது ஒரு பக்கம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4XL வந்து எந்த விதத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ பிக்சல் 5 இருக்கு இல்லையா, பிக்சல் 5 கம்பேர் பண்ணும்போது 4XL வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஹெவி ப்ளஸ் பெரிய டிவைஸ் தான். ஆனால் பிக்சல் 5 கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டே டு டே டாஸ்க்கு இதை ஹேண்டில் பண்ணுற விதம், அந்த பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு 4XL பெட்டராக இருக்கும். Quad HD பேனல் இருக்கும், கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே இருக்கும், நல்ல பவர்ஃபுல்லான ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கும், உள்ள 855 ப்ராசர் இருக்கிறனால ஸ்னாப்ட்ராகனில் மோஸ்ட் பவர்ஃபுல் பிக்சல் டிவைஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே வந்து அதோட பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா 6GB RAM தான் இருக்கும், பட் டே டு டே டாஸ்கில் பார்த்தீங்கன்னா அந்த 90Hz பேனலுக்கு அதுக்கும் ரொம்பவே ஸ்மூத்தாக ஃபீல் ஆகும். ஆண்ட்ராய்ட் 13 தான் அதில் வந்திருக்க லாஸ்ட் அப்டேட்டு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்பில் அன்லிமிட்டெட் ஹை குவாலிட்டி அப்லோட்ஸ் ஃப்ரீயாக அஃபிஷியலாக அவைலபிளாக இருக்கும். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா 1080p வீடியோ 4K வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணால் கூட அது 1080p வீடியோ கன்வெர்ட் ஆகி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அதாவது ஃப்ரீ ஆஃப் ஸ்டோரேஜ். உங்கள் டிஃபால்ட்டாக உங்களோட ஜிமெயில் ஐடியில் சப்போஸ் 15GB வச்சுக்கோங்களேன், அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஈஸியாக போய் 1080p வீடியோவாக பேக்கப் ஆகிக்கும். அதே மாதிரி ஃபோட்டோஸ் பொறுத்த வரைக்கும் 16 மெகாபிக்சல் வரைக்கும், மேக்ஸிமம் 16 மெகாபிக்சல் வரைக்கும் அது உங்களுக்கு என்ன பண்ணிக்கோன்னா கம்ப்ரஸ் பண்ணி, அதுக்கு தெரியும் அந்த அல்காரிதம்லாம் வந்து அவங்க அப்லோட் பண்ணும்போது அதுவே கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கும். குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இல்லாத மாதிரியே ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கு தான் என்ன போட்டிருப்பாங்கன்னா அன்லிமிட்டட் ஹை குவாலிட்டி பேக்கப்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து 4XL அவைலபிள். ஸோ இப்போ 5க்கும் 4XLக்கும் பார்க்கும்போது நான் தெளிவாக சொல்லிட்டேன், உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 4XL தான் வேறு லெவல். என்ன அதில் 128GB கிடைக்குதான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. எஸ். ஸோ மற்றபடி வந்து 4XL மாஸ் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோபி ப்ரோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி Xiaomi 14ல் ஆர் விவோ X200 அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்லப்போனால் Xiaomi 14 நல்ல டிவைஸ் தான். ஆனால் இப்போ X200 நம்ம ஊரில் இருக்கிறதுக்கு அதுக்கும் உங்களுக்கு இப்போ பட்ஜெட் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா 14 வந்து உங்களுக்கு 46,000 அந்த மாதிரி ஆஃபர் டைமில் வந்துச்சு. இப்பயும் கூட ஆஃபரில் அதே மாதிரியான ப்ரைஸ்க்கு வரும்போது கண்டிப்பாக அது வேல்யூ ஃபார் மணி தான். ஆனால் உங்களுக்கு இப்போ 66K பிரச்சனை இல்லை, 12,256 நான் வாங்கலான்னு இருக்கேன், எனக்கு 66K ஒரு ப்ராப்ளமாக தெரியல அப்படின்னு நினச்சா நீங்கள் இப்போ கூட X200 வாங்கலாம். X200 நல்ல டிவைஸ் தான். உங்களுக்கு ஜெயஸ் ஆப்டிக்ஸ் அவங்களோட அந்த போர்ட்ரேட் அல்காரிதம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ லைக்கா பக்கம் போனீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு டைப்பாக இருக்கும். பட் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கேமராவில் எடுத்தால் எப்படி இருக்கணுமோ அதுக்கு ரிலவெண்ட்டாக என்னென்ன பண்ண முடியும்னு மாதிரி தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. கலர் ப்ரொஃபைலிங்காக இருக்கட்டும், எட்ஜ் டிடெக்ஷனாக இருக்கட்டும், அண்ட் அந்த பேக்ரவுண்ட் அதாவது பேக்ரவுண்ட் ஃபோர்க்ரவுண்ட் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டெப்த் ரிலேட்டடான டீட்டெயில்ஸாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஃபீல் ஆகும். இது வந்து நீங்கள் போத் Xiaomi as well as Vivo ரெண்டுத்துலையுமே நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க கொடுக்குற அந்த வெயிட்டேஜ் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இதுவே பிக்சல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. முன்னொரு காலத்தில் பிக்சலில் வந்து போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருந்ததெல்லாம் உண்மை தான். இப்போ கூட பிக்சலில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் போர்ட்ரேட் நல்லா தான் இருக்குது, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் டே டு டே டாஸ்க்கு அப்படின்லாம் வரும்போது என்ன ஆகுதுன்னா போர்ட்ரேட்டில் வந்து இவங்களாம் எங்கேயோ போயிட்டாங்க. விவோ as well as Xiaomi ரெண்டு பேருமே நல்லா பண்ணுறாங்க. ஸோ பட்ஜெட் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சா நீங்கள் X200 போகலாம். அப்படி இல்லைங்க எனக்கு பட்ஜெட் கொஞ்சம் ஃபேக்டர் தான் அப்படின்னு நினச்சி அதுவும் அண்டர் 50K வாங்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது அப்போ Xiaomi 14 ஆஃபரில் அது வாங்குறதே பெட்டர் தான். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுரேந்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, வீட்டில் சும்மா சாங்ஸு வீடியோ அதுக்காக பெஸ்ட் குவாலிட்டி நெக் பேண்ட் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு. பெஸ்ட் குவாலிட்டின்னு இல்லை, பட் ஆல்ரெடி OnePlusோட 11th ஆனிவர்சரிக்காக அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா புல்லட் Z2 வந்து 1,200 அந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது நீங்கள் வாங்கினீங்கன்னா போதும், புல்லட் Z2 வாங்கினா போதும். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் பிரைடட் அந்த மாதிரிலாம் வேணும்னு நினச்சா ரொம்ப மினிமலாக இருக்குது ப்ரோ, நிறையாலாம் கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி அந்த கேபிள் குவாலிட்டி தான் இங்கே இருக்கிறதுலே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த நெக் பேண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிலிக்கா இருக்கு இல்லையா, அதை நம்ம நெக்கில் ரெஸ்ட் ஆகிற அந்த ஏரியா இருக்குல்ல சிலிக்கா பேண்டு, அது ஓரளவுக்கு ஓகே. பட் அந்த கேபிள் போகுது பார்த்தீங்களா,
கேபிள் தான் என்ன ஆயிடுதுன்னா ஈஸியாக இத்து போயிடுது, ஒரு 1 இயர்லையோ இல்லாட்டி 1.5 வருஷத்துலேயே இத்து போயிடுது. ரெண்டாவது நெக் பேண்ட் தொடர்ந்து நம்ம ஒரு 3 மாதம் யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணாமல் ஒரு மாதம் எங்கேயாவது ஓரமாக வச்சிருந்தோம்னா கூட பிசு பிசுன்னு ஆகிடும். எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. திரும்ப அதை க்ளீன் பண்ணி திரும்ப வியர் பண்ணுறதுக்குள்ளே பெரிய கஷ்டமாக இருக்கும். ஜஸ்ட் 1 வீக் நீங்கள் யூஸ் பண்ணாமல் திரும்ப எடுத்து கழுத்தில் போட்டிங்கன்னா கூட அரிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக் பேண்ட் வந்து சீரியஸாக யூசர் ஃப்ரெண்ட்லி தான். இப்போ என்ன கேட்டிங்கன்னா எனக்குலாம் வந்து நெக் பேண்ட் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும். ரீசன் என்னென்னா சைக்கிளிங் போகும்போது டிடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணிவிட்டு டிடபிள்யூஎஸ் எடுத்து திரும்ப பேக்கெட்டில் வைக்கிறதுக்கு வந்து அந்தளவுக்கு ஈஸியாக இருக்காது. நம்ம எங்கேயாவது நிற்கும் போது தான் நம்ம இதெல்லாம் பண்ணணும். இல்லாட்டி யாராவது ஃபோன் கால் பண்ணுறாங்க, திரும்ப நான் டிடபிள்யூஎஸ்க்காக பிரேக் அடிச்சு நின்று கேஸை கலட்டி அதுலேருந்து 2 பட் எடுத்து காதில் மாட்டி அதுக்கப்புறம் கால் டைம் ஆகிடும். பட் இதுவே நெக் பேண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். டக்குன்னு அப்படி எடுத்து கனெக்ட் பண்ணோமா, திரும்ப வேலை முடிஞ்சுதா, அப்படி ரிலாக்ஸ்டாக லூஸ் பண்ணி விட்டோன்னா போதும். திரும்ப அதை எடுத்து ஒன்றா ஸ்டிக் பண்ணி தான் வைக்கணும் இல்லை, அப்படி விட்டோன்னா அதுவே போய் ஒட்டிக்க போகுது. ஒட்டிச்சுன்னா திரும்ப ஸ்மார்ட் சேவர் மோடுக்குள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதான் உங்களுக்கு என்ன சிச்சுவேஷன், என்ன டிமாண்ட், அதை பொறுத்து நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு ஆடியோ ப்ராடக்ட் வேணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதாங்க மொத்தம் வந்து எனக்கு தெரிஞ்சு இது போதும்னு நினைக்கிறேன். இந்த Z2 புல்லட் Z2 பேசிக்காக 1200 ரூபாய்க்கு அதை செக் பண்ணிக்கோங்க, அதை வாங்கிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து மோகன், ஐ யூஸ் ஒன்லி யூடியூப், வாட்ஸ்அப், சாட் ஜிபிடி, கேமராலாம் கிடையாது, கேம்ஸும் கிடையாது. ஸோ பேட்டரி லாங் லைஃப் இஸ் எனஃப். இதுக்கு நான் 10,000 ஸ்பெண்ட் பண்ணால் போதும் ஆன் ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபேக்ட் தான், எப்பயுமே ஒன்றும் இல்லைங்க. நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்ன, நம்ம ரெக்குவயர்மெண்ட்டை எந்த பட்ஜெட்டில் இருக்கிற ஃபோன் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃபுல்ஃபில் பண்ணுது, அதை நம்ம அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோன்னு வைங்களேன், அது போதும். அதுக்கு மேலே நம்ம பெருசாக எதுவும் யோசிக்கிறதுக்கு இல்லை. ஸோ அப்போ மோஸ்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்போ ஒரு 10,000 ரூபா செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது, இப்போ போக்கோ M6 Plus மாதிரியான ஒரு டிவைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு 4 Gen 2 ஆக்சலரேட்டட் எடிஷன் இதெல்லாம் வேறு வச்சு வருது. அது மட்டும் இல்லாமல் 1080p 120 FPS 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், இந்த மாதிரியான எல்லா ஃபேக்டர்ஸுமே இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா 11,000 10,000 அந்த பட்ஜெட்லேயே கிடச்சிருது. ஸோ அப்போது பேசிக் டாஸ்க் தான் கொடுக்க போகிறேன், நான் அது ஆல்ரெடி தெளிவாக இருக்கேன், யூடியூப், வாட்ஸ்அப், சாட் ஜிபிடி அப்படின்னா அதுக்கெலாம் அதுவே போதும் தான். ஸோ அதனால் கரெக்ட் தான். இதுவே நான் வந்து ரொம்ப பிஜிஎம்ஐ மாதிரி ஒரு கேம் ஆட போகிறேன் அப்படின்னும் போது தான் நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஃபிக் டிமாண்டிங்காக கொஞ்சம் ப்ராசர் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுமே தவிர மற்றபடி இது போதும் தான். அதனால் உங்கள் லாஜிக் கரெக்ட் ப்ரோ, 10,000 ரூபா செலவு பண்ணால் போதும் அப்படிங்கிறதுல தப்பே இல்லை. நியோவிக்கி அப்படிங்கிற ஒரு என்ன கேட்டிருக்காருன்னா, HMD ஸ்கைலைன் பற்றி உங்களோட கருத்து என்ன? HMD ஸ்கைலைன் பற்றி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அது நல்ல டிவைஸ் தான். யூசர் ரிப்பேரபிலிட்டி அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லையும் நல்ல டிவைஸ் தான். ஸோ இது எல்லாமே அது நல்லா இருந்தாலும் கூட நம்ம வெயிட் பண்ணி ஒரு 25,000 கீழே வந்ததுன்னா அப்போ நம்ம கன்சிடர் பண்ணலாமே தவிர இப்போதைக்கு 30,000 மேலே கொடுத்து வாங்குற அளவுக்கு அது ஒர்த்தா அப்படின்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான் வருது. ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் அதே செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற டிவைஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் ஆஸ்பெக்ட்லையும் இதோட பெட்டராக இருக்குது, சாஃப்ட்வேர் சப்போர்ட் ஆஸ்பெக்ட்லையும் இதோட பெட்டராக இருக்குது. அதனால் அந்த பழைய ஒரு மரியாதை நோக்கியா HMD கரெக்ட் தான், அதுக்காக நம்ம வந்து 30,000 மேலாம் கொடுத்து வாங்குற அளவுக்குலாம் அது ஒர்த்து கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி மேபி ஃபியூச்சரில் கண்டிப்பாக 20 to 25 கேப்பில் வரும். அந்த மாதிரி ஆஃபர் டைமில் யாராவது வாங்க ட்ரை பண்ணாங்கன்னா ஓகே. மற்றபடி இப்போதைக்கு இருக்கக்கூடிய ப்ரைஸ்க்கெலாம் வந்து அது ஒர்த்தாக இருக்குமானா பெரிய கொஸ்டின் மார்க் தான். மேபி சிலருக்கு எப்படி தெரியுமா இருக்கும், எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு ப்ரோ, எனக்கு ப்ராசர் ஒரு ஃபேக்டரே இல்லை ப்ரோ, ப்ராசரை பற்றி நான் பார்க்கவே இல்லை, எனக்கு HMD டிவைஸ் ஸ்கைலைன் பார்க்க அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு, லுமியா ஃபேன் நான், அதனால இதை வாங்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவோடு இருக்கிறவங்கள நம்ம வந்து தடுக்கிறதுக்கு இல்லை. கேஷுவலாக ஜென்ரலாக ஒரு டேட்டா கொடுக்கும்போது என்ன சொல்லுவோம்னா இப்போதைக்கு வேணாம் 25,000 கீழே வரும்போது வாங்கிக்கோங்க அப்படின்னு. ஸோ அதான். அடுத்து என்னன்னா, செல்வ பிரகாஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து, சிவா ப்ரோ சாம்சங் Galaxy Buds 2 Pro லான்ச் ஆகி 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது, இப்போ பை பண்ணுறது ஒர்த்தா அப்படின்னா சிம்பிள் ப்ரோ, நீங்கள் இப்போ இல்லை எப்போனாலும் பை பண்ணலாம். பட் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, மேனுஃபேக்சரிங் டேட் தான். 2 வருஷம் பழைய ஸ்டாக்னா என்ன ஆகும்னா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் வரலாம். 2 வருஷம் பழைய ஸ்டாக்கில் என்ன ஆகலாம் அப்படின்னா பேட்டரி டிப்ளீட் ஆகியிருந்துருக்கலாம். 2 வருஷமாக சும்மா ஒரு இடத்துல தூங்கிட்டு இருந்ததுன்னா பேட்டரி எப்படி இருந்தாலும் ஏஜ் ஆக தானே செய்யும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா Buds 2 Pro மோசமான ப்ராடக்ட்லாம் கிடையாது. அதுவும் சாம்சங் ஃபோன் வச்சிருக்கிறவங்களுக்கு Buds 2 Pro சூப்பராக இருக்கும், ஃபிட்டு இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்லேயும் சூப்பராக இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டு. ஸோ அதெல்லாமே பெரிய ப்ளஸ் தான். ஸோ நீங்கள் இது மட்டும் நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சப்போஸ் வாங்குறீங்க, இப்போ வாங்குறது வந்து பார்த்தா மேனுஃபேக்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2023 ஜான்னு போட்டுருந்தாலும் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறேன். அது சப்போஸ் ஒரு 1 இயர்க்குள்ளே இருந்ததுன்னா கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். 2 வருஷம் பழைய ஸ்டாக்லாம் நமக்கு வந்ததுன்னா என்ன ஆகும், அதுக்கு சொன்னேன். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் Buds 2 Pro. மேபி ஆஃப்லைனில் நீங்கள் செக் பண்ணலாம். ஆன்லைனில் என்ன ப்ரைஸோ அதே ப்ரைஸில் ஆஃப்லைனில் கிடைக்குமான்னு கேட்டு ஸ்டாக்கை நீங்கள் நேர்லேயே பார்த்து சீலை பிரிக்காமே நீங்கள் டேட் பார்த்துடலாம்ல. மேனுஃபேக்சரிங் அதாவது மந்த் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துடலாம், பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அடுத்து பிரவீன் கிரியேட்டர் அப்படிங்கிற நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, மீ டியூல் டிரைவர் 2 எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை பற்றி கேட்டால் எங்கேயுமே யாருமே வாயை திறக்க மாட்டாங்க. மீ டியூல் டிரைவர் வந்து எனக்கு தெரிஞ்சு டைப் சி வேரியன்ட் வந்ததுனாலே எல்லாரும் மக்கள் வாங்க ரொம்ப உறுதியாக இருப்பாங்கன்னு தெரியுது. ரெண்டாவது என்னன்னா, இந்த மாதிரியான ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸில் ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அண்ட் அந்த ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய தடவை சொல்லியிருப்போம், ஒயர்ட் ஹெட்ஃபோனாக இருக்கட்டும், இல்லாட்டி TWS இருக்கட்டும், இல்லாட்டி நெக் பேண்டாக இருக்கட்டும், இல்லாட்டி ஏதோ ஒன்று
ஓவர் ஹெட், எந்த கான்செப்ட்டுக்குள்ளே போனாலும் அந்த மேக்னெட் எவ்வளோ அதிக நேரம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஆகி அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஆடியோ குவாலிட்டியை டெலிவர் பண்ணும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, 2 வருஷமாக சப்போஸ் யாராவது ஒரு சிலர் என்னன்னா இந்த மீடியூல் டிரைவரே யூஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். 2 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ திடீர்னு பார்த்தா அது வேலை செய்யலை. இப்போ புது மீடியூல் டிரைவர் வாங்கினா கூட 2 வருஷமாக தொடர்ந்து யூஸ் பண்ண அவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மீடியூல் டிரைவரோட ஆடியோ குவாலிட்டி இதில் வராது. ரீசன் என்னன்னா, இவ்வளோ நாளாக அவர் யூஸ் பண்ணி டியூன் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதையும் நம்ம யோசிக்கணும். ஸோ அதனால் மீடியூல் டிரைவருக்கு இதுக்கப்புறம் சக்ஸஸாக இருக்குது அப்படிங்கிறது அவங்க யோசிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு பிரைடட்டில் கொடுத்தாங்கன்னு வைங்க, இமேஜின் பண்ணி பாருங்களேன், கம்ப்ளீட்டாக பிரைடட் ஃபுல் பிரைடட் கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். நார்மலாக என்ன ஆயிடுதுன்னா, இந்த மாதிரியான ஹெட்ஃபோன்ஸில் ஸ்ப்ளிட் ஆகி போய் நேராக பட்டுக்கு போகுது இல்லையா, அந்த ஜங்ஷனில் தான் எப்பயுமே ஒயர் வந்து இத்து போய் கட் ஆகிடுது. ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸ்லேயே அந்த பிரச்சனை இருக்குது. நான் நெக் பேண்டில் சொன்ன மாதிரி தான் பிசுன்னு ஆகிடும். இப்போ TWSோட இதுலலாம் வந்து பெரிய ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்வைக்கு அடிக்கடி எக்ஸ்போஸ் ஆகிறனால நம்ம மேலே ஒட்டி, இப்போது நார்மலாக ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷர்ட்குள்ளே விட்டு எல்லாருமே அப்படியே பேண்ட்டில் சைட் பாக்கெட் கொண்டு போகிற மாதிரிலாம் கொண்டு போவீங்க, எதுக்குன்னா வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நம்ம மேலே இருக்கிற வேர்வையே அதில் படும். இப்படி பட்டதுக்கு அப்புறமா நம்ம அதை ஓரமாக தூக்கி ஒரு மாதம் யூஸ் பண்ணாமல் வச்சிருந்தோன்னு வைங்களேன், அது மேலே ஃபங்கஸ்லாம் வரும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பயுமே கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரேன், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, சிவகுமார் ப்ரோ என்ன கேட்டிருக்காருன்னா, CMF நெக் பேண்டா இல்லாட்டி OnePlus புல்லட்ஸா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ CMF நெக் பேண்டுக்கும் புல்லட்ஸுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் டக்குன்னு பார்க்க முடியுது. நீங்கள் வந்து CMF-யும் டியூன் பண்ண முடியும், புல்லட்ஸையும் டியூன் பண்ண முடியும். ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டாக ஸ்டாக் ப்ரொஃபைலில் இருக்கும்போது CMF கொஞ்சம் பேஸ் பூஸ்டடாக இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் பார்க்கும்போது CMF கொஞ்சம் பேஸ் பூஸ்டடாக இருக்கும். உங்களுக்கு அந்தளவுக்கு பேஸ் பூஸ்ட் வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து OnePlus பண்ணாலே போதும். ஓகே, ஸோ மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ரொம்ப டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் எதையுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டுமே அவுட்டோர் கால்ஸ்க்கு ஓகே அப்படின்னு சொல்ல முடியும். எக்ஸலண்ட் அப்படின்னு டக்குன்னு சொல்ல முடியல, நிறைய ஃபேக்டர்ஸ் அப்ளை ஆகுது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா Z2A and CA வந்து அந்தளவுக்கு எனக்கு அவுட்டோர் கால்ஸ்க்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே நெக் பேண்டை வச்சுட்டு நான் வந்து ஒரு 25-30 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கும்போது ஃபோன் பேசி பார்க்குறேன், ஆப்போசிட்டில் இருக்கவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதே வந்து நம்ம ஒரு ஐஃபோனில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணோன்னா இன்னும் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபோன்ஸ்லேயும் ஒரு பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ அதனால் நெக் பேண்ட் மட்டும் இல்லாமல் சில ஃபோன்ஸ் என்ன பண்ணுன்னா கால் டைமில் எப்படி நாய்ஸை சப்ரஸ் பண்ணுறதுன்னு ஒர்க் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸும் இருக்குது. ஓகேங்க, ஸோ அதான் இதெல்லாம் ஒரு சில கமெண்ட்ஸு. வேறு சில கமெண்ட்ஸோடு நான் திரும்பியும் சந்திக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, என்னால் முடியலை திரும்ப வந்து எல்லா வீடியோலையும் வந்துட்டு இது பெய்டு வீடியோவான்னு கேட்குறது. அப்புறம் வந்து சில விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னு நினச்சா நீங்கள் என்ன பண்ணலான்னா, நம்ம எப்பயும் சொல்கிற ஒரே ஃபேக்ட் தான், புதுசாக இந்த பக்கமாக வந்திருக்கீங்க, இந்த சேனலோட மோட்டிவ் என்ன அப்படிலாம் தெரிலனா என்னங்க பண்ணுறது, 1000 சேனல் இருக்குங்க, அதில் இதுவும் ஒன்று, அந்த மாதிரி தான். சரியா? ஸோ இது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடலாம், டு நாட் ரெக்கமெண்ட் கொடுக்கலாம், இல்லாட்டி அன்சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ரிப்போர்ட் கூட பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பண்ணிட்டு அமைதியாக போயிடலாம். அதை விட்டு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் தான் பண்ணுறாங்கன்னு எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெய்டு வீடியோன்னு கேட்குறத பார்த்தா தான் எனக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பெய்டுனா நம்ம எப்படி இருந்தாலும் சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பொருளை நம்மளே வந்து காசு போட்டு வாங்கினாலும் கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா, திரும்ப அடுத்த தடவை வாங்குற மாதிரியான ஒரு நிலைமை வரக்கூடாதுரா. அதுக்காக தானே நம்ம வந்து இப்போ நம்ம கம்யூனிட்டி எடுத்துக்கோங்களேன், இவ்வளோ பெரிய கம்யூனிட்டி இருக்குங்க. இந்த கம்யூனிட்டிக்காக தான் நான் இந்த டிவைஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு சரி நம்மளோட ஃபீட்பேக் அப்படியே நம்ம ஷேர் பண்ணுவோம். இப்போ ஒரு டிவைஸை நம்ம ஒரு தடவை வாங்கிடுறோம்னு வைங்களேன், வாங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரியா நானும் கண்டென்ட் ஜென்யூனாக மேக் பண்ணுறேன், இதெல்லாம் தான் ஃபீட்பேக்கு, உங்கள் ப்ராடக்ட்டில் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ப்ராடக்ட்டை டேக் பண்ணுவோம். எதுக்கு டேக் பண்ணுறோம், நானும் ஒரு கிரியேட்டர் தான், நானும் பாருங்கள் கண்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக. இப்போ அவங்களுக்கு நம்மளோட ஒர்க்கு பிடிச்சிருந்ததுன்னா அடுத்த என்ன பண்ணுவாங்க, நமக்கு ப்ராடக்ட் கொடுக்கும்போது சப்போஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாச்சாங்கன்னா நம்ம அதையும் கூட அவங்ககிட்ட ஆன்சர் பண்ண முடியும். இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வச்சிங்கன்னா எப்படிங்க நம்ம ஜென்யூனாக ஒரு வீடியோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு கூட சொல்ல முடியும். பட் ஒரு சிலர் வந்து இல்லைங்க, எங்களுக்கு உங்களோட ஃபீட்பேக் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஹாப்பி, அதனால தான் நாங்கள் வந்து அடுத்த ப்ராடக்ட்டில் இந்த மாதிரியான நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண முடியுது, அதனால் நீங்கள் எப்பயும் மாதிரி ஜென்யூனாக கொடுங்க அப்படின்னு சொல்கிற பிராண்ட்ஸ் கூடலாம் நம்ம தாராளமாக ஒர்க் பண்ணலாம்ல. இதில் பெய்டு அப்படிங்கிறத நம்ம பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதனால் எப்பயுமே கன்ஃபைண்டாக ஒரே விஷயத்தை பற்றி யோசிக்காதீங்க. நிறைய பேர் பண்ணுறாங்க பண்ணலன்றதெல்லாம் வேறு விஷயம், பட் எல்லாருமே பண்ணுறாங்கன்னு மாதிரியான ஒரு முடிவுக்குள்ளே வந்துடாதீங்கன்னு சொல்ல வரேன், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, தொடர்ந்து நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பை. வண்டியை விடாம நாள் கணக்காக சுற்றிட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ கவசாக்கி, அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.